வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு அருமையான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காய் வறுவல் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து நல்லா மொறுமொறுப்பாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த மொறுமொறுப்பான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு 2 வாழைக்காயை எடுத்து நல்லா தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வாழைக்காயை கட் பண்ண உடனே நீங்கள் தண்ணியில் சேர்த்துருங்க, இல்லாட்டினா கருத்து போயிடும். வாழைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் நறுக்கி எடுத்துக்குங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெயில் இந்த ஃப்ரை செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு 5 பூண்டு பல் இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குங்க. இந்த வாழைக்காய் வறுவல் விரதத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா இந்த பூண்டு சேர்க்க வேண்டாம், நம்ம பூண்டு சேர்க்காமல் செய்யுங்க. இப்போ நல்லா எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைக்காய் இது கூட சேர்த்துக்குவோம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்குவோம். நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இது கூடவே வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிட்டே இருங்க. எண்ணெயில் நல்லா வதங்கி வெந்து வரணும். நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதை நல்லா ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்து வரட்டும். இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ வாழைக்காய் பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கழித்து நல்லாவே வெந்து வந்துருச்சு. மெதுவாக கலந்து விடுங்க, உடஞ்சிடக்கூடாது. வாழைக்காயை ரொம்பவும் மெல்லிசாக நறுக்கிடாதீங்க, அப்போ நம்ம வறுத்து எடுக்கும் போது நமக்கு உடஞ்சி கிடைக்கும். ஒரு மீடியம் சைஸில் நறுக்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வறுத்து எடுக்கிறதுக்கு நமக்கு உடையாமல் வரும். இப்போ இதில் மசாலாவெல்லாம் சேர்த்துக்குவோம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூளும் சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும் சோம்புத்தூள் சேர்க்கும் போது. நல்லா இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு அப்படியே அடுப்பில் ஒரு 10 நிமிஷம் போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா மொறுமொறுப்பாக ஆகி வந்துடும். நல்லா ஒத்தாப்பில் எல்லா பக்கமும் மசாலா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்பப்போ இடையில கலந்து கொடுத்துக்குங்க. வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் தேவைப்படும். திரும்பவும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். நம்ம இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா இது போல் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா மொறுமொறுப்பான வாழைக்காய் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதே போல் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம வாழைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாதிரி நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அவ்வளோதான், நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக அருமையாக நம்மளோட வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. நீங்களும் இந்த வாழைக்காய் ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.